NCERT class 9th சயின்ஸ்லேருந்து ஹவு ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் மோஷன் அந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாம்பிள் 6.1 சம் பண்ணலாம் பாருங்க. Two forces of 10 Newton and 6 Newton are acting on a block lying on the table as shown in figure 6.6. What is the magnitude and direction of the net force acting on the block in each case? ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போது 10 நியூட்டன் ஃபோர்ஸு அடுத்து 6 நியூட்டன் ஃபோர்ஸ், இந்த ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுது. அப்போ சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆட் அப் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 10 + 6, ஸோ 16 நியூட்டன் டுவர்ட்ஸ் ரைட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது, 6 நியூட்டன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். 10 - 6 நியூட்டன் 4 நியூட்டன் வருது. அப்போது பிக்கஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது கிரேட்டர் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிறதுனால அப்போ நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும். அப்போ 4 நியூட்டன் ரைட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸில் தேர்ட் கேஸில் பாருங்கள், 6 நியூட்டன் டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுது, 10 நியூட்டன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ லெஃப்ட் டைரெக்ஷனில் தான் நெட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 6 - 10 போட்டிங்கன்னா அப்போ -4, மைனஸ்ன்றது லெஃப்ட் டைரெக்ஷன் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ்ன்றது ரைட் டைரெக்ஷன் எடுத்ததுனால. அப்போது -4 நியூட்டன்ன்றது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 4 நியூட்டன் லெஃப்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், 10 + 6 16 நியூட்டன் ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் தி ரைட் சைட். செகண்ட் கேஸில் 10 - 6 4 நியூட்டன் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் தி ரைட் சைட். தேர்ட் கேஸில் 10 - 6 4 நியூட்டன் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைடு அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்.